பதவி ஆசைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல காங்கிரஸ். இதை முதல்ல திரு சிதம்பரம் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காந்தியை சுட்டுக் கொன்ற ஒரு இயக்கத்தோடு தொடர்புடைய இயக்கம், அந்த இயக்கம் வலுவாக இருக்கிறது, கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று கூறுவது என்பது காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதைன்னு எல்லாரும் சொல்றாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. தவறு தவறு தவறு. அது இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி கூட அவர் சொல்லியிருக்காரு. 2 முறை எதிர்க்கட்சியாக வர முடியாதது எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறது என்பதே அதுவே பலம். அந்த பலத்தை மேலும் கூட்ட வேண்டும் தவிர அதை பலகீனப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கருத்துக்களை நான் ஆழமாக பதிவிட்டேன். எதற்காக இப்போ அப்படி சொல்லியிருக்கலாம் சார்? அவர் எப்பவுமே எம்பியா இருக்கணும், மந்திரியா இருக்கணும், சொகுசு வாழ்க்கை வாழணும், இது மேல ஈடுபாடு உள்ள திரு மூப்பனாரோடு சிதம்பரம் போன்றவர்கள் பதவி ஆசைங்க, இந்த பதவி சுகம் அவர்களை ஆட்டி படைக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்தினாருன்னு சொல்றாரு. அதை நம்ம சொல்லலாமா? எப்படி துல்லியமா தாக்குதல் நடத்தினாரு? பாகிஸ்தான்ல அந்த நாட்டினுடைய பிரதமர் வெற்றி விழா கொண்டாடிட்டாரு. பிரதமர் மோடி இங்க கொண்டாடலையே, அதுக்கு சிதம்பரம் பதில் சொல்லணும். தமிழகத்திலையும் கிட்டத்தட்ட காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதுல தான் இப்ப தொடர்ந்து நீங்களும் இயங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஏன் எது தடையா இருக்குது? தங்களுக்கு ஏதாவது காரியம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய கூட்டணியினுடைய ஆட்சி ஆதரிக்கிறார். நான் என்ன சொல்றேன், கூட்டணியில இருக்கிறோம், ஆதரிங்க, வேணாம்னு சொல்றேன். ஆனா உங்க லாபத்துக்காக நீங்க ஆதரிக்கிறீங்க என்ற குற்றச்சாட்டை பயங்கரமாக வைக்கிறேன். மாநிலங்களில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது அப்படின்னு எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். உங்களுக்கு ஆதரவாக தானே பேசுறாரு. ஏன் எங்களை நீங்க இது பண்ண மாட்டீங்க? ஒரு வாரியதும் கிடையாது, ஒரு வாரியத்தில் உறுப்பினர் கிடையாது, ஒரு அரசாங்கத்தில் உறுப்பினர் கிடையாது. நீங்க கேளுங்களேன், திமுக கிட்ட நீங்க நெருக்கமாக தானே இருக்கீங்க முதல்வரோட. ஏங்க எங்களுக்கு எங்க பையன் கேட்குறாருங்க, எங்க கூட்டணியில் ஒரு 2-3 மந்திரி கொடுங்க, அதை வச்சு காங்கிரஸ்காரன் ஏதாவது தலையில எண்ணெய் கூட வைக்காம 90 காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டில் உலா வந்து கொண்டிருக்காங்க. எண்ணெய் வைக்கிறதுக்கு கூட அவனுக்கு வக்கு இல்லை. அவன் வீட்டில் அடுப்பே எரியல, இந்த அடுப்பாங்கரையில் பூனை தூங்கிக்கிட்டு இருக்கு, அவனுக்கு ஏதாவது கொடுங்க. திமுக எங்களை பெருசா மதிக்கிறது கிடையாது, அதனால தாவேகா புதுசா ஒண்ணு வந்திருக்கு, அந்த கட்சியோட கூட்டணி அமைக்கலாம், இப்படிலாம் கூட ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வருது. அது உண்மையா? 100% உண்மை. காரணம் என்னன்னா, திரு செல்வ பெருந்தகை தான் நெருக்கமா இருக்கிறாரு சார். செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். செல்வ பெருந்தகையோட நம்ம சிதம்பரத்தை ஒப்பிட முடியாது. அப்படியே பேசிக் கொண்டிருந்தால் காங்கிரஸ் இன்னும் பலவீனமாக. நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் சார். வணக்கம் சார். நியூஸ் டைம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். வணக்கம் சார். சார், நேரடியாக கேள்விக்கே வந்துடுறேன் சார். சமீபத்தில் திரு ப. சிதம்பரம், முன்னாள் மத்திய அமைச்சர், அதோடு காங்கிரசினுடைய இந்தியாவில் ஒரு முகமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. அதாவது பாஜகவை விட இந்தி கூட்டணி இன்னைக்கு கொஞ்சம் வலுவிழந்து இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு யாருமே ஒரு எதிர்வினை ஆற்றாத போது உடனடியாக எதிர்வினை ஆற்றியது நீங்கள் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அவர் சொல்லக்கூடிய கருத்தை ஒன்று சுய பரிசோதனை பண்ணி, ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அப்படிதான் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, காங்கிரஸோட ஒரு தற்போதைய நிலை அப்படிதான் இருக்குதுங்கிறது தெரியுது. அதை சுய பரிசோதனை செய்து சரி பண்ணிக்கலாம்ல சார்? அதுக்கு ஏன் எதிர்வினை ஆற்ற வேண்டியது இருக்கு? அதாவதுங்க, தனி பெரும்பான்மையுடன் 2 முறை ஆட்சி அமைத்த இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த முறை மைனாரிட்டி அரசாங்கத்தை கூட்டணி கட்சிகளோடு இணைந்துதான் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் எடுத்து வைத்த மதசார்பற்ற நாடு என்ற கருத்து வலுவிழைந்த ஒரு நிலையை உண்டாக்கிய இந்த பிஜேபி அரசாங்கத்திற்கு மக்கள் பாடம் புகற்றினார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காங்கிரஸ் வலுவாக வந்து
கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு கிட்ட 99 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்து 2 முறையும் 5 ஆண்டுகளும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர முடியாத ஒரு நிலை இருந்தும் இந்த முறை எதிர்க்கட்சி வரிசையில் அதன் தலைவராக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக சிறப்பாக பாராளுமன்றத்திலே பணியாற்றி வருவதை இந்திய மக்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி 2 இடங்கள் மட்டுமே இருந்த பிஜேபி இப்பொழுது ஆட்சியை 2 தடவை நடத்திருக்கிறது என்று சொன்னால் 99 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் மீண்டும் அடுத்த முறை ஆட்சிக்கு கண்டிப்பாக வருவோம் என்று நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் காங்கிரஸ்காரர்கள், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காங்கிரஸ்காரர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும். காங்கிரஸ் என்பது எல்லோருக்குமான நாடு, இது இந்தியா என்ற காந்தியினுடைய முழக்கத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். அது நிறைவேற வேண்டும். காந்தியினுடைய கனவு என்றைக்கும் நாங்கள் லைவா வைத்திருக்கணும்னு நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர், முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம் அவருடைய கருத்து அதுக்கு எதிரானதாக இருந்தது என்பது எல்லோருடைய காங்கிரஸ்காரருடைய அபிப்பிராயம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்னுடைய அபிப்பிராயம் மட்டுமல்ல, எதிர்வினை ஆற்றுவதற்கு யாரும் அதற்கு முன்வராத நேரத்தில் யாராவது ஒரு பூனைக்கு மணி கட்டத்தான் வேண்டும். ஏனென்றால் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் காங்கிரஸ் இன்னும் பலவீனமாகும். 2 முறை எதிர்க்கட்சியாக வர முடியாதது எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறது என்பதே அதுவே பலம். அந்த பலத்தை மேலும் கூட்ட வேண்டும் தவிர அதை பலகீனப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கருத்துக்களை நான் ஆழமாக பதிவிட்டேன். அது இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி கூட அவர் சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா பாஜக எந்த கருத்தியல் அடிப்படையில் பலப்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்னதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள், எனக்கு புரியவில்லை. அவர் என்ன சொல்றாங்க? தொடர்ந்து பல மாநிலங்கள்ல நம்ம தோற்று கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்ப மாநிலங்களவை தேர்தலில் ஓரளவுக்கு நம்ம வெற்றி நெருங்கி இருக்கிறோம். அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் கூட நம்ம தோல்வியை தான் தழுவி இருக்கோம். ஸோ அதை எங்க நம்ம தவறு நடந்திருக்கு, அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணையில கூட சொல்லியிருக்காங்க சார். அதாவது திரு சிதம்பரம் அவர்களோட நண்பர்களாக இருக்கிறவர் கூட ஒரு சிலர் என்னிடம் முன் செய்து இதே கருத்தை சொன்னார்கள். தாங்கள் கூறிய கருத்தை காங்கிரஸை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லியிருக்கலாம் அல்லவா அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் இதே கேள்வி இப்போ உங்களை கேட்ட மாதிரி அவரையும் கேட்டேன். நீங்கள் அதை பலப்படுத்துகிற மாதிரி அதனுடைய சாராம்சத்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். அதாவதுங்க, எப்பவுமே பாசிட்டிவ் திங்க் தான் இருக்கணும். நெகட்டிவ் திங்கிங் என்றைக்குமே ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு குடும்ப வாழ்க்கையை கூட அது பாதிச்சு. நெகட்டிவ் திங்கிங் நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்த கட்சி, அதுவும் நம்ம எதிர்கட்சி காந்தியை சுட்டு கொன்ற ஒரு இயக்கத்தோடு தொடர்புடைய இயக்கம், அந்த இயக்கம் வலுவாக இருக்கிறது, கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று கூறுவது என்பது காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எதற்காக இப்ப அப்படி சொல்லியிருக்கலாம் சார் அவரு? ஒருவேளை இந்த மாநிலங்களவை தேர்தல் வருது, ஒருவேளை அதுக்காகவா? என்ன மாநிலங்களவை உறுப்பினருக்கு இன்னும் அவருக்கு 4 வருஷம் இருக்கு. ஓகே, இப்போ அவருக்கு முடியல. அவங்க பையனுக்கு 4.5 வருஷம் இருக்கு, அதுவும் முடியல. ஆனா அவர் பதவி மீது ஆசை உள்ளவர் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்னவென்றால் 1980 இந்திரா காந்தி அம்மையார் அவருக்கு சிவகங்கை சீட்டை ஒதுக்காம ஆர்வி சாமிநாதனுக்கு அதை ஒதுக்கிட்டாங்க. அப்போ அவர் பார்ட்டியில இருந்து எனக்கு எம்பி சீட்டு கொடுக்காதனால எங்க குடும்ப கௌரவமே பாதிச்சு போச்சு, நான் காங்கிரஸிலிருந்து விலகுகிறேன் என்று சொன்னார். அந்த நொடியே நான் புரிந்து கொண்டேன், பதவிக்காக மட்டும்தான் இயக்கத்தில் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆகவே இப்போ அவருக்கு எப்பொழுது பார்த்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பதவியில இருந்தவங்க, குறிப்பா மூப்பனார் கூட இருந்தவங்க இந்த பதவி ஆசையோடவே இருப்பாங்க. அவங்க பதவி மீது நாட்டம். மூப்பனாரோட போவாத நாங்கள்லாம் இந்த பதவியை பத்தி யோசிக்கவே மாட்டோம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், அதன் மூலம் காங்கிரஸ்கார மக்களும் நன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். மூப்பனார் எப்படி ஏன் காங்கிரஸை விட்டு போனாரு? இது ஒரு உதாரணமும் தேவையே இல்லை. கைப்புண்ணுக்கு கண்ணாடியே தேவையில்லை. நரசிம்மராவ் சொன்னாரு, நான் சோனியா காந்தி கிட்ட பேசிட்டேன், அதிமுக கூட்டணி தொடரட்டும்னு சொல்லிட்டாங்க. இதான் நரசிம்மராவ் சொன்னது. இல்லை அது தொடர்ந்தா சரியா வராது மூப்பனார் சொன்னார். என்ன பண்ணணும்? திமுகவோட கூட்டணி போகணும். நீங்க போய் சோனியா காந்தியை பாருங்க. இவங்க போய் சோனியா காந்தியை பார்த்தாங்க. பல பேருக்கு இந்த உண்மையே தெரியாது. சோனியா காந்தி நோ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணாங்க, பதவி ஆசை, எப்பவுமே எம்பியா இருக்கணும், மந்திரியா இருக்கணும்,
சொகுசு வாழ்க்கை வாழணும். இதன் மேல ஈடுபாடு உள்ள திரு மூப்பனாரோடு சிதம்பரம் போன்றவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ 2 நாள்ல கட்சி ஆரம்பிச்சு சத்தியமூர்த்தி பவன்ல நுழைஞ்சி அன்றைய பிரதமராக, அன்றைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த நரசிம்மராவனுடைய கட் அவுட்டுகளை துப்பாக்கி கொண்டு சுட்டார்கள். சத்தியமூர்த்தி என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அதை அபகரிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வழக்கு தொடர்ந்த உடனே தான் நாங்க வாடகைக்கு இருக்கிறோன்னு வாடகை கட்ட ஆரம்பிச்சாங்க. நாங்க வாடகைதாரர் தான், கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா கூட காலி பண்ணிடுவோன்னு திரு மூப்பனார் அவர்கள் அவங்களுடைய வழக்கறிஞரை வச்சு பண்ணார். அதனால இந்த பதவி ஆசைங்க, இந்த பதவி சுகம் அவர்களை ஆட்டி படைக்கிறது. அதன் காரணமாக இந்த எம்பி பத்தல, அமைச்சர் வேணும், இன்னும் வேற ஏதாவது வேணும், இன்னும் அதிகாரமிக்க பதவி வேணும், அதிகாரிகள் சல்யூட் அடிக்கணும், தன் பின்னால வலம் வரக்கூடிய வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கணும், அரசாங்கத்தினுடைய வேலையாட்கள், அரசாங்க கார் வேணும், அதுக்கு மேல கொண்ட வச்ச லைட்டு வேணும். இந்த ஆசை உள்ளவர்கள் தான் மூப்பனார் பின்னால போனாங்க, அதையும் நிறைவேற்றிக்கிட்டாங்க. ஆனா அது தொடர்ந்து கிடைக்கலன்றதுனால அந்த ஆதகத்துல தான் இந்த பேச்செல்லாம் வருதுன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த சாதாரண காங்கிரஸ்காரங்க அவன் பதவிக்கு வரணும், அவன் கவுன்சிலருக்கு வரணும் அப்படிலாம் நினைக்கிறதே இல்லை. அவன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், மக்கள் நல்லா இருக்கணும், காங்கிரஸ்காரன் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். இது போன்ற பதவி ஆசை பிடித்தவர்கள் தான் இது போன்று பேசிக்கொண்டு அலைகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. நான் என்ன சொல்றேங்க, ஒரு உண்மையான காங்கிரஸ்காரர் என்ன நினைக்கணும்னா, காங்கிரஸ் பலம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய நேரடி எதிர்கட்சி பிஜேபி. நம்முடைய நேஷனல் ஹெரால்டில் சோனியா காந்தி மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் கேஸ வழக்கம் போட்டுருக்காங்க. மகாத்மா காந்தியை சுட்ட கோட்சேவை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது உடனே அந்த சாவர்கர் படத்தை பார்லிமெண்ட்ல வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நீங்க புகழ்றீங்க, அதோட என்ன சொல்றீங்க, பிரதமர் மோடி அவர்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்தினாருன்னு சொல்றாரு. அதை நம்ம சொல்லலாமா? எப்படி துல்லியமா தாக்குதல் நடத்தினாரு? பாகிஸ்தான்ல அந்த நாட்டினுடைய பிரதமர் வெற்றி விழா கொண்டாடிட்டாரு, பிரதமர் மோடி இங்க கொண்டாடலையே. அதுக்கு சிதம்பரம் பதில் சொல்லணும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எத்தனை ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்கிறாரு. சொல்லுங்களேன், சுட்டு வீழ்த்தப்படவில்லைன்னு சொல்லுங்க, ஆமா 2 சுட்டாங்கன்னு சொல்லுங்க. இதுல என்ன கௌரவம் இருக்கு? சொல்லிட்டு போங்களேன். நாங்க உங்களோட தானே இருந்தோம் யுத்தத்தின் போது, உங்களுக்காக தானே குரல் கொடுத்தோம். நாங்க எப்பவுமே இந்திய நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்றால் அந்த அரசாங்கத்தோடு இருப்போம். அது எங்களுக்கு வேண்டிய அரசாங்கமா வேண்டாத அரசாங்கமா இல்லை. இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எங்க பதவி ஆசைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல காங்கிரஸ். இதை முதல்ல திரு சிதம்பரம் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காந்தியோ நேருவோ காமராஜரோ முதல்வராக வருவோம் பிரதமராக வருவோம் என்றா ஜெயிலுக்கு போனாங்க? கிடையவே கிடையாது. பிரதமரானதும் முதலமைச்சரானதும் 9 ஆண்டு அவர் சிறையில் இருந்தார். 11 ஆண்டுகள் நேரு சிறையில் இருந்திருக்கார். பிரதமர் ஆவோம் என்ற கனவு அவருக்கு இல்லை, முதல்வர் ஆவோம் என்றது கணக்கு இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரே ஒரு மனிதன் தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து விட்டு தன்னை மன்னனாக முடிசூட்டி கொள்ளாத ஒரே மனிதர் இந்திய நாட்டினுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி மட்டும்தான். நீங்க ஜார்ஜ் வாஷிங்டன் பாருங்க, அமெரிக்காவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு தானே மன்னனாக முடிசூட்டி கொண்ட வரலாறு உள்ள உலகத்தில் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என்று ஒரு ஏழை அரிஜன குடிசைக்கு போன ஒரு மகான். அந்த இயக்கம் இது பதவிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல. ஏன் நீங்க பிஜேபியை புகழ்றீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு பதில் சொல்லணும். துல்லியமாக தாக்குதல் நடத்தி இருந்தாக்கா வெற்றி விழா ஏன் இவர் கொண்டாடல? துல்லியமான தாக்குதல் நடத்தினாரு, மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றாருன்னு சொன்னாக்கா எங்க அவரே சொல்லலையே, நீங்க ஏன் சொல்றீங்கன்ற. எங்களுக்கு பல கேள்விகள் அந்த போர்ல இருக்கு, பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. இதுக்கெல்லாம் மேல ஒரு அமைச்சர், மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர், நம்முடைய கர்னல் ஒருவர் இஸ்லாமிய பெண், உச்ச நீதிமன்றத்தில் இருந்து உலகமே இந்தியாவை கண்டிக்கிற அளவுக்கு பேசினார் அவர். எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை! இந்த நாடு யாருக்கான நாடு? இந்த தேசத்தினுடைய சந்தை சொன்னார், இது எல்லோருக்குமான நாடு, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என்ற பாகுபாடே இல்லாத நாடு, இது எல்லோருக்கும் சமமான நாடு. எங்க இஸ்லாமிய நாடு என்று அறிவித்த ஜின்னா கூட ஆர்எம்எஸ்ல மதசார்பற்ற நாடு என்று காந்தியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர். நீங்க இன்னும் கூட அந்த இதுல இருந்து நீங்க மாறி வரலன்னா, ஜின்னாவே மாறிட்டாருங்க ஆர்எம்எஸ்ல, இன்னும் இந்த காங்கிரஸ்காரங்களை மாற்ற முடியலையேங்க. இதுதாங்க என்னுடைய வருத்தம். நிச்சயமா சார், நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. தமிழகத்திலையும் கிட்டத்தட்ட காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறதுல தான் இப்ப தொடர்ந்து நீங்களும் இயங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஏன் எது தடையா இருக்குது, என்ன சிக்கல் இருக்குதுங்க சார்? அதாவது
இன்றைக்கு வந்து காங்கிரஸ் தன்னை தனியாக நிற்கக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த இயக்கமாக மாற்றுவதற்கு இந்த தலைவர்கள் யாரும் தயாரா இல்லை. இன்னைக்கு இருக்கிற எந்த தலைவரும் தயாராக இல்லை. எல்லாம் சுயநலம் கொண்ட தலைவர்களாக இருக்கிறார்கள். தங்களுக்கு ஏதாவது காரியம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய கூட்டணியினுடைய ஆட்சியை ஆதரிக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், கூட்டணியில இருக்கிறோம் ஆதரிங்க, வேணாம்னு சொல்ல. ஆனா உங்க லாபத்துக்காக நீங்க ஆதரிக்கிறீங்க என்ற குற்றச்சாட்டை பகிங்கரமாக வைக்கிறேன். அவங்க சுயநலத்துக்காக, ஒரு காங்கிரஸ்காரனுக்காக கிடையாது, அவங்க சுயநலத்துக்காக, அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்றதுக்காக அந்த இயக்கத்தை நீங்க ஆதரிச்சிட்டு இருக்கீங்க. ஆரம்பிங்க. இன்னைக்கு கூட பாருங்க, திருமாவளவன் வந்து நாங்கள் கூட்டணி போது தான் திமுகவோட கூட்டணி, மற்ற நேரங்களில் நாங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படுவோம்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும்போது நாம் ஏன் சொல்லக்கூடாது? அகில இந்திய கட்சி, நமக்கு ஒரு வலுவான தலைமை இருக்கிறது, பாரம்பரியமான கட்சி. எங்க ஆட்சியே வரலன்னா கூட போட்டங்க. ஆட்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல இது. ஆட்சியே வராம கூட போட்டோம். ஏன் சுயமா நீங்க பண்ணுங்களேன், ஏன் பயப்படுறீங்க? ஏன் என்ன பயம் உங்களுக்கு? எங்க மக்கள் கிட்ட முதல்ல ஒரு கோஷத்தை கொண்டாடுறாங்க காங்கிரஸ். மக்கள் கிட்ட போய் ஒரு துண்டு பிரசம், எப்படி காந்தி வந்து சபர்மதி ஆசிரமத்திலிருந்து புறப்பட்ட போது 70 பேரோட புறப்பட்டார், முடியும் போது 7 லட்சம் பேரோட அந்த தண்டியில யாத்திரையை முடித்தார் என்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர் காங்கிரஸ்காரர்கள். ஏன் நம்மளால பண்ண முடியாது? முடியும் என்ற எண்ணம் இல்லை. ஒரு ஆளுங்கட்சியை எதிர்கட்சியில முக்கியமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவர் பாராட்டுறாருன்னா அப்போ காங்கிரஸ்கார மனநிலை சோர்வு அடைஞ்சிடாதா? என்னடா இவர் இவ்வளவு பெரிய தலைவர், இந்தியாவினுடைய முகமாக காங்கிரஸால் அறியப்பட்டவர், ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. தவறு தவறு தவறு. அவர் அதுக்கு பயங்கரமாக மன்னிப்பு கேட்கணும்ன்ற. இதுவும் தான் காரணமா தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைக்காததற்கு, அல்லது நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த காமராஜர் ஆட்சி அமைக்காததற்கு இதுவும் காரணமா? நிச்சயமா காரணங்க. இவங்க யாருமே காங்கிரஸை பலப்படுத்தணுன்ற நோக்கத்தோட ஒருத்தர் கூட கிடையாது. எல்லா தலைவர்களையும் சொல்றேன், ஒரு தலைவர் இல்லை, எல்லா தலைவர்களும் அதே பாணியில தான் போயிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க லாவணி பாடுறீங்க? கூட்டணி போது ஆதரித்து பேசுவோம், தப்பு இல்லை. நீங்க டாக்டர் கலைஞர் இருந்த போதுங்க அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலை அவங்க அட்வொகேட் ஜெனரல் போடும்போதே போட்டார். வீரராகவன் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தவர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலா போட்டாரு. அதுக்கப்புறம் பல பதவிகள் கொடுத்தாரு, பல வாரியங்கள் கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாங்க, எல்லாமே கிடைச்சது. ஆனா இன்னைக்கு ஒரு பதவி காங்கிரஸ்காரன் எந்த பதவியிலும் இல்லை. பீட்டர் அல்போன்ஸ் இருந்தாரு, அவரும் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால அவரையும் எடுத்துட்டாங்க. ஒரு பதவி இல்லை. ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? திரு செல்வப்பிரந்தகை இருக்கிறாருல்ல அந்த பல்கலைக்கழக அந்த குழுவில் அந்த சார், அது வந்து அசம்பிளியில் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். சபாநாயகருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பதவி அது. சபாநாயகர் தான் அதை போடணும். ஆனா இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், அரசாங்கத்தினுடைய துறைகளில மெம்பரா போடலாம். மற்ற வாரியங்கள்ல காங்கிரஸுக்கான போடலாம். சில வாரியங்கள் நமக்கு கொடுக்கலாம். எல்லா வாரியத்தையும் அவங்களே வச்சிட்டு இருக்காங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? நாங்க கூட்டணி கட்சி தானே, உங்களுக்கு ஆதரவா தானே பேசுறோம். உங்களுக்கு எதிர்ப்பா எங்கேயாவது பேசுறோமா? மாநிலங்களில் வந்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது அப்படின்னு எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு. உங்களுக்கு ஆதரவா தானே பேசுறாரு. ஏன் எங்களை நீங்க இது பண்ண மாட்டீங்க? ஒரு வாரியதும் கிடையாது, ஒரு வாரியத்தில் உறுப்பினர் கிடையாது, ஒரு அரசாங்கத்தில் உறுப்பினர் கிடையாது. அன்னைக்கு கலைஞர் முதல்வராக இருக்கும்போது 500 பதவி கொடுத்தாரு எங்களுக்கு. இல்லை, இன்னும் கூடுதலாக சொல்ல போனா திரு இவர் கார்த்திக் சிதம்பரம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னா ஆட்சியிலையும் எங்களுக்கு பங்கு வேணும், அதிகாரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் ஆதரிக்கிறேன். ஆட்சியில பங்கு கண்டிப்பா கொடுக்கணும், கொடுத்து ஆகணும். காரணம் நான் என்ன சொல்றேன், நீங்க கேளுங்களேன், திமுக கிட்ட நீங்க நெருக்கமா தானே இருக்கீங்க முதல்வரோட. ஏங்க எங்களுக்கு எங்க பையன் கேட்கிறாருங்க, எங்க கூட்டணியில ஒரு 2-3 மந்திரி கொடுங்க, அதை வச்சு காங்கிரஸ்காரன் ஏதாவது தலையில எண்ணெய் கூட வைக்காம 90 காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டில் உலா வந்து கொண்டிருக்காங்க. எண்ணெய் வைக்கிறதுக்கு கூட அவனுக்கு வக்கு இல்லை. அவன் வீட்டில் அடுப்பே எரியல, இந்த அடுப்பாங்கரையில் பூனை தூங்கிக்கிட்டு இருக்கு, அவனுக்கு ஏதாவது கொடுங்க. அது கொள்ளடிக்கிறதுக்காக இல்லை, கொள்ளடிக்கிறதுக்காக கேட்கறதுக்காக நான் சொல்லலை. ஏதாவது இருந்ததுன்னா அதன் மூலயமா அவனுக்கு ஏதாவது, இந்த இவங்க இருக்கிறவங்க ஒரு 10 ரூபா கொடுத்தான்னா அவன் வீட்டில் ரேஷன் அரிசியாவது பொங்கல் இல்லை, அது கூட பொங்க வைக்க வழி இல்லாம காங்கிரஸ்காரன் இருக்கான. நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்களா? துல்லியமா பாஜக தாக்குச்சு கட்டமைப்பு நல்லா இருக்கு, காங்கிரஸுக்கு அப்ப இல்லைன்னு சொல்றீங்களா? காங்கிரஸுக்கு மட்டும்தாங்க கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும்
ஒரே ஒரு குக்கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு காங்கிரஸ்காரர் இருப்பான். பிஜேபிக்கு கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது, எந்த கட்சிக்கும் இந்தியாவில் கிடையாதுங்க, காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, நான் நெல்சன் மண்டேலா உதாரணம் காட்ட விரும்புகிறேன். சிறையிலிருந்து வெளியே வந்தார். பத்திரிகையாளர் சூழ்ந்து கொண்டு கேட்கிறார்கள், நீங்கள் இப்போது என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் இந்தியாவை பற்றி பேச விரும்புகிறேன். இந்த தேசத்தினுடைய மகாத்மா காந்தி என்னுடைய குருநாதர். எந்த பதவியும் வேண்டாம் என்று ஒதுங்கி போய் அந்த தேசத்தினுடைய மகாத்மா ஆனாரே, அவரை என்னுடைய குருநாதனாக ஏற்றுக்கொண்டிருக்கேன். இந்தியாவிலே ஜனநாயகம் இருக்கிறது, அந்த ஜனநாயகத்தை நான் மிகவும் விரும்புகிறேன், காங்கிரஸ்காரனாக வாழ விரும்புகிறேன் என்று சொன்ன அந்த ஒப்பற்ற வார்த்தை நெல்சன் மண்டேலா அயல் நாட்டுக்காரர் சொல்றாருங்க. அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, தென்னாப்பிரிக்கா ஜனாதிபதியாக பின்னால் பொறுப்பேற்ற ஒரு மனிதர் சொல்லுகிறார் என்றால் நீங்கள் சொல்வதற்கு தயக்கம் காட்டுவது ஏன்? இப்ப குக்கிராமத்துல முதற்கொண்டு ஒரு தொண்டனாவது இருக்கிறாங்க, ஒரு காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. நம்ம எந்த இடத்துல சறுக்கல் அடைந்தோம்? எங்க நம்ம சார் நம்பிக்கை ஊட்டும் வகையில் இதுவரைக்கும் தலைவர்கள் பேசவே இல்லைங்க. ஓகே, ஒரு தலைவரும் பேசல. காங்கிரஸ்ல எல்லா தலைவர்களும் சிதம்பரம் மாதிரி யாரும் பேசுறது இல்ல. சிதம்பரத்தினுடைய பாணியில சிலர் பேசுறாங்க. அப்படி பேசும்போது கட்சிக்காரர் சோர்வடைஞ்சிடறான். இவ்வளவு பெரிய முகமாக அறியப்பட்டவரே இப்படி சொல்லும் போது நம்ம போய் ஏன் சிக்கல்ல மாட்டிக்கணும்னு நினைக்கிறான். பிஜேபி எதிர்க்க தயங்குறான். இவ்வளவு பெரிய தலைவரே பிஜேபி வலுவான இயக்கம், துல்லியமாக தாக்கினார், வலுவாக இருக்கிறார் என்று சொல்லும்போது நாம் போய் ஏங்க பிஜேபி கிட்ட மாட்டிக்கிட்டு வம்பல மாட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒதுங்கி போனா எங்க காங்கிரஸ் பலமாகும், எங்க காமராஜர் ஆட்சி அமைக்க முடியும்? இது ஆமா, இதை தான் என்னுடைய கேள்வி. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பதில் சொல்றதுக்கு யாரும் இல்லை. நிச்சயமா. இப்ப சமீபத்துல கூட காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டத்துல கூட திமுக எங்களை பெருசா மதிக்கிறது கிடையாது, அதனால தாவேகா புதுசா ஒண்ணு வந்திருக்கு, அந்த கட்சியோட கூட்டணி அமைக்கலாம், இப்படிலாம் கூட ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வருது. அது உண்மையா? அதாவதுங்க, மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பேசினது 100% உண்மை. காரணம் என்னன்னா, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் போன்றவர்கள் காங்கிரஸ்காரர்கள் போனால் ஏதோ 1-2 மக்கள் நன்மைக்காக சொல்கிற காரியத்தை கூட அவங்க செய்யறது இல்லைன்ற ஆதங்கம் எல்லாருக்கிட்டே இருக்கு. ஓகே, அதை அங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் தவறு இல்லை. அதை திருத்துவதற்கு சிதம்பரம் போன்றவர்கள் முனைய வேணும். ஏன்னா முதலமைச்சரோட ரொம்ப நெருக்கமாக இருக்க. செல்வ பெருந்தகை தான் நெருக்கமாக இருக்கிறாரு சார். செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். செல்வ பெருந்தகையோட நம்ம சிதம்பரத்தை ஒப்பிட முடியாது. சிதம்பரம் அகில இந்திய அளவில் அறியப்பட்ட மிகப்பெரிய முகம். அவருக்கு சிஎம்முக்கு அவருக்கு இருக்கிற தொடர்பு வேற, செல்வ பெருந்தகைக்கும் ஸ்டாலினுக்கு இருக்கிற தொடர்பு வேற. அது மிகப்பெரிய லெவலில் இருக்கிற தொடர்பு. அவரை போன்றவர்கள் முதல்வர் இடத்துல சொல்லணும். திரு சிதம்பரம் போன்றவர்கள் காங்கிரஸ்காரங்க வந்தால், மாவட்ட தலைவர்கள் வந்தால் கொஞ்சம் மந்திரிகளை வர சொல்லி உட்கார வச்சு காது கொடுத்தாவது கேளுங்க சொல்லுங்க, அவங்க ரொம்ப ஆதங்கப்படுறாங்கன்றதை இவங்க சொல்லணும். நீங்கள் பிஜேபி பலமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தேவை கிடையாது. இல்லை, இப்படி கூட்டணியை வச்சுட்டு தான் இருக்கணுமா? இவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ ஒரு இதில் தான் இருக்கணுமா சார்? அதாவது மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் அவ்வளோ ஆதங்கம் பத்திரிகையிலலாம் வந்துடுச்சு, எல்லா ஊடகங்கள்லேயும் வந்துடுச்சு. இதுக்கப்புறமோ நாம் அவங்கள சொல்லி கட்டாயப்படுத்தி நிர்பந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நாம் நம் முடிவை எடுக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து கூட. ஏனென்றால் மதசார்பற்ற அந்த ஒற்றை அணியில் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். திரு விஜய் மதசார்பற்ற ஒற்றை அணின்னு தான் வராரு. அதாவதுங்க, எனக்கு எம்ஜிஆர் என்டி ராமாராவுக்கு பிறகு யாராலையும் ஜொலிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஓகே, என்னுடைய வருத்தம் என்னவென்றால், நடிகர் விஜய் அவர்களை யாரோ தவறாக வழிநடத்தி அரசியலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது சோபிக்காது என்பது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன காரணம்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் கட்சியை தான் பார்ப்பாங்க. காங்கிரஸ், திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் இப்படி தான் பார்ப்பாங்களே தவிர, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நடிகர் திலகமே பாபநாசத்தில் 1000 ஓட்டில் தோற்று போயிட்டார். எவ்வளோ பெரிய நடிகர். எங்கள் நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம் தொடங்கினதுக்கப்புறம் எம்ஜிஆர் வருஷம் வருஷம் விழா எடுத்த ஒரே கதாநாயகன் சிவாஜி தான். சிவாஜிக்கே விழா எடுத்த எம்ஜிஆர் முதலமைச்சரான தமிழ்நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் அந்த சிவாஜி 1000 ஓட்டில் தோற்று போகிறார்.
எம்ஜிஆர் என்டிஆரோட போயிடுச்சு. அப்போ என்னன்னா இல்ல அதற்கு பிறகு திரு விஜயகாந்த் வரும்போது 8% வாக்கு வாங்குறாருல்ல. யாருங்க அதுக்கு பிறகு விஜயகாந்த் வர அவரால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் வர முடியல. அவர் மட்டும் ஜெயிச்சார். 8% வாக்கு இப்போ சீமான் கூட தான் வாங்குறாரு. அந்த வாக்கு வாங்கினா பத்தாது, ஜெயிக்கணுங்க. யார் வெற்றி பெறுகிறார்கள், ஆட்சி அமைக்க வேண்டும், அதுதான் வெற்றி. அன்னைக்கு ஒரு வெற்றிடம் இருந்தது, அதை எம்ஜிஆர் கேப்சர் பண்ணார். அதே மாதிரி அங்க ஒரு ஆந்திரால ஒரு வெற்றிடம் இருந்தது, அதை ராமாராவ் கேப்சர். தமிழகத்திலையும் ஒரு வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே விஜய் வராரு. தமிழகத்துல இதுதாங்க அரசியல் இயக்கங்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இந்த வெற்றிடத்தை சகோதரர் விஜய் அவர்களால நிரப்ப முடியுமான்னு கேட்டா என்னுடைய பார்வை கெட்டிய தூரம் அது காணல் நீராகத்தான் தெரிகிறது. ஏன் மாவட்ட செயலாளர்கள் விஜய் நம்புறாங்க? மாவட்ட செயலாளர்கள் ஏன் விஜய் நம்புகிறார்கள்? விஜயோட கூட்டணி அதாவதுங்க எல்லா கட்சியிலும் இப்போ பாருங்க, காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் சோர்ந்து போயிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா காங்கிரஸில் நெகட்டிவாக பேசுகிற தலைவருங்க தான் இருக்கிறாங்கன்னு சில பேர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விஜய் கட்சி கூட போகலாம், போய் அங்கே ஒரு செயலாளர் கட்சி தான் சரி, அதை வச்சுக்கிட்டு ஏதாவது அரசியல் பண்ண முடியும். இப்படி போனவங்க தான் அவங்கெல்லாம். எல்லா கட்சியிலையும் இருந்து அதிருப்தியாக இருக்கிறவங்கெல்லாம் போய் அவர்கிட்ட ஏதோ மாவட்ட செயலாளர் வாங்கி போஸ்ட் அடிச்சுட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இங்கே தமிழகத்தில் அது எடுபடுமானா வாய்ப்பு ரொம்ப கம்மின்றது தான் என்னுடைய. இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட அந்த செய்திகள்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த காமராஜர் அரங்கம் அது ஏதோ முறைகேடு ஊழல் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. என்னதான் சிக்கல் அதில் உண்மைதானா? அதாவது காமராஜர் அரங்கம் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர் சிறைக்கு செல்லும்போது 62,000 ரூபா மடியில் வச்சுருந்தார். அதை எடுத்து கஸ்தூரி ஐயங்கார், இந்து கஸ்தூரி ஐயங்கார் கிட்ட கொடுத்தார். இந்து கஸ்தூரி ஐயங்கார் சிறைக்கு போய் அவரை பார்த்துட்டு காமராஜ் இந்த மாதிரி தேனாம்பேட்டையில் ஒரு காங்கிரஸ் இடம் ஒன்று வருது, கிரவுண்ட் ஒரு பெரிய இடம் வருது, அதை வாங்கி போடுறேன்னாரு. வாங்கினார். அதில் பில்டிங் கட்டினாங்க. அதில் பில்டிங் கட்டின பங்கு யாருக்குன்னா கஸ்தூரி ஐயங்கார், டிவிஎஸ், கோயங்கா, எல்லாமே பிராமணர்கள் கட்டி கொடுத்த இடம் தான் அது. சத்தியமூர்த்தி பவன் முத்துரங்க முதலியார் வாங்கி கொடுத்த இடம். அதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது முத்துரங்க முதலியார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயந்தியோட கொள்ளு தாத்தா, பக்தோச்சலத்தினுடைய மாமனார், முன்னாள் முதல்வர் பக்தோச்சலத்தோட மாமனார். அவர் தான் அந்த சத்தியமூர்த்தி பவன். சத்தியமூர்த்தி பவனுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது பியூரா முத்துரங்க முதலியார் வாங்கி கொடுத்த இடம். அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு அக்ரிமெண்ட் போடுறார். திரு மூப்பனார் அவர்கள் தலைவராக இருந்தபோது ட்ரஸ்டியாக இருந்தாங்க, உடையார் போன்றவர்கள் எல்லாம். அவங்க அதை ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறாங்க. அதில் 27 அடுக்கு மாடி கட்டி காங்கிரஸுக்கு கொஞ்சம் பாதி, அவர் பாதி எடுத்துக்கிற மாதிரிலாம் ஒரு திட்டம்லாம் போட்டிருந்தாங்க. அது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரங்க ரொம்ப பேருக்கு தெரியாது, சுப்பிரமணிய சாமி தான் அதுக்கு வழக்கே போடுறாரு. முதல் வழக்கு அவர் தான் போடுறாரு. அவர் என்ன சொல்லி வழக்கு போடுறாருன்னா, அது காற்றோட்டத்திற்காக விடப்பட்ட இடம், அந்த இடத்துல பில்டிங் கட்டக்கூடாதுன்னு போட்டு அது ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் பொன்னுசாமின்றவர் வாழப்பாடியோட இருந்த சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு வழக்கு போடுறார். இதில் அந்த வழக்கால் அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தது. அந்த ஹரிஸ் என்பவரை ஒரு சென்ற ஆண்டு ஒரு முறை நானும் திரு சுதர்சன் நாச்சியப்பன், திரு கோபண்ணா மூவரும் அழைத்து பேசும்போது நான் அவரிடம் ஓப்பனாகவே கேட்டேன், நீங்கள் 3 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக வேணும்னு சொல்லுங்கள், நாங்களும் ஏறக்குறைய முடிவு பண்ணி இதை ட்ரஸ்டி இருக்கார் நாச்சியப்பன், அவரோட பேசி உங்களுக்கு கொடுக்குறோன்னு. பிறகு பேசலான்னாரு. அதுக்குள்ளே செல்வ பெருந்தகை தலைவராக வந்தார். சரி, நம்ம இனிமேல் அதில் தலையிட்டுக்கிட்டு இருக்க வேணாம், நான் ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க ஒரு செவர் போட்டுட்டாங்கன்னு வந்தது. அந்த ஹரிஸ் என்றவர் இப்போ வழக்கு போட்டதாகவும் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆனால் அது காங்கிரஸுக்கு சொந்தமான இடம். திரு ஹரிஸ் அவர்கள் அவருக்கு நஷ்டஈடு எதுனா வேணும்னா 3 கோடி கேட்டு வாங்கி போனோமே தவிர, அந்த இடத்தை ஆக்கிரமிப்பிச்சு வச்சிருந்தது தவறுதான், நல்லது இல்லை என்பது தான், தவறு என்பது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு உடந்தையாக சில காங்கிரஸாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருது. அதுலையும் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய தலைவர் மீதும் அந்த குற்றச்சாட்டு வருகிறது. அது உண்மைதான். அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த பாம்பே அல்வா ஓனர் தான் அந்த அக்ரிமெண்ட் போட்டது. அவர் சுலபத்தில் அவ்வளோ ஈஸியாக அவர் யாருக்கும் அவ்வளோ இதுவாக வந்துடுறவர் கிடையாது. நான் அவரோட வச்சு பேசும்போது நாச்சியப்பன் இருந்தார், கோபண்ணா இருந்தார். உங்கள் 3 கோடிக்கு எவ்வளோ வேணும் கேளுங்க, கொடுத்துட்றன்னு போது அவர் அதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு பல முறை பேசினார். பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒரு நாள் உட்காந்து பேசலாங்க, ஒரு நாள் நான் அவரை விடலை, தொடர்ந்து போனில் பேசினா அதுக்குள்ளே அழகிரி மாற்றப்பட்ட உடனே அந்த பேச்சை நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். அப்போ அவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கொஞ்சம் இறங்கி வந்தார். சரி, இதில் போராட முடியாது, இது ஒரு அரசு இயக்கத்தினுடைய சொத்து,
இது தலைமை வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் வந்து அதில் ஒரு ட்ரஸ்டி. இவங்க 49,000 ரூபாய்க்கு மேலே இவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கையெழுத்து போட்டு எடுக்க முடியாது. 51,000 போடனா கூட அகில இந்திய பொருளாளர் கையெழுத்து போடும். அப்படி ஒரு நிலைமையை அந்த சொத்தை இப்போ அகில இந்திய தலைமையிடம் ஒப்படைக்கும் போது திரு ப. ராமச்சந்திரன் அவர்கள் அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்றி அங்கே கொடுத்துட்டார். ஒரு பைலா கொடுத்துட்டார். அதனால இங்கே இருக்கிறவங்க அதை ஒன்றும் பண்ண முடியல. அவர் நல்ல அகில இந்திய தலைமையோட போய் பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருந்தார் அந்த ஹரீஷ் என்றவர். ஆனால் அதுக்கு ஒரு முடிவு கண்டிருக்கணும். இந்த ஹரீஷ் என்பவர் அவர் அதை அதை விட்டுட்டு எங்கள் இடத்துல அவர் வந்து ஏடிஎம் லாரிகள் வந்து ஒரு 100கணக்கான லாரிகளை விட்டு வாடகை வாங்கிட்டு இருந்தார். வாடகை விட்டு இருந்தார். அந்த அந்த அவ்வளோ பெரிய இடத்த சுமார் 200 கிரவுண்ட் உள்ள எந்த காலகட்டத்தில் இப்போது தானே இல்லை முன்னாடியே வாடகை விட்டு இருந்தாரு? ஒரு 25 வருஷமா வாடகை விட்டு இருந்தார். அவருடைய செக்யூரிட்டி தான் அங்கே இருந்தாங்க. 25 வருஷமா ஏடிஎம் மிஷினில் நடமாடும் ஏடிஎம் மிஷின் எல்லாமே அங்கே தான் இருந்தது. அதுக்கு ஒரு லாரிக்கு எவ்வளோ வாடகைன்னு மாதம் அவர் வாங்கிட்டு இருந்தார். அவர் 3 கோடி இல்லை 30 கோடி சம்பாரிச்சிட்டார். ஏதோ ஏறக்குறைய வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதை அவர் வாங்காமல் கோர்ட்டுன்னு போயிட்டு கோர்ட்டில் கூட அவர் என்ன பண்ணோம் போனது தப்பு இல்லை. 3 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் எனக்கு கிடைக்கலன்றார். ஆனால் அதுக்கு மேலே அவர் அங்கே சம்பாத்தியம் பண்ணிட்டார். ஆனால் காங்கிரஸ் சொத்தை காங்கிரஸ் கிட்ட ஒப்படைக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஒன்று அவர் பில்டிங் கட்டி கொடுத்துருக்கணும். கட்ட முடியாததுக்கு தடங்கல்கள் வந்துடுச்சு. 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் 3 கோடி ரூபா கொடுத்து சரி அந்த தடங்களை நீக்கிறதுக்கு என்ன வழி? நம்ம பணத்துக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு நினைப்பு தான் வந்திருக்கு. நம்ம தவிர அதை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சு நூற்றுக்கணக்கான வண்டிகளை உள்ள வச்சு அதுக்கு வாடகை வாங்கிட்டு இருந்தது மிகப்பெரிய தவறு என்பது என்னுடைய கருத்து. ஓகே, இப்பயும் அந்த சிக்கல் முடிய போதா சார்? இல்ல அது எந்த நிலையில இருக்குது? இப்ப இல்லங்க, கோர்ட்ல இருக்கு. தலைவர் மேலயும் பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்க எனக்கு தெரிஞ்சுங்க. அந்த அப்படி அவரு அந்த ஹரீஷ் என்றவர் இதுக்கு முன்னால இருந்த தலைவர்களுக்கோ இப்ப இருக்கிற தலைவருக்கோ ஏதோ இது பண்ணாருன்றதை என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா எனக்கு அவரை தெரியும். அதனால அவர் அப்படி ஒன்றும் இது பண்றதுக்கான அள்ளி கொண்டு கிள்ளி கொடுத்தாரு அள்ளி கொடுத்தாரு அப்படிலாம் கிள்ளி கூட கொடுக்க மாட்டார். அப்புறம் என்ன அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. தொடர்ந்து இப்ப காங்கிரஸ் மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது சார். என்னன்னா காங்கிரஸ்ங்கிறது ஒரு பாரம்பரியமான கட்சி, எந்த ஒரு அடிதடி அந்த மாதிரி இல்லாத கட்சி, ஒரு கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி இல்லை, பல கட்சிகள் மேலே அந்த மாதிரி விமர்சனம் வச்சாலும் அது இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இப்போ நட்பெயரோட தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ சமீப காலங்களில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அது எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு மூத்த காங்கிரஸாக? அதாவது அப்படி எதுவும் நடந்ததா எனக்கு தெரியலையே. காங்கிரஸ் என்பது எப்பவும் காந்தியினுடைய வழியை பின்பற்றி தான் நாங்கள் நடக்கிறோம். அது குறிப்பா தற்போது திரு செல்வ பெருந்தகை பொறுப்பேற்ற பிறகு அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரியும் தெரியல. எங்கேயோ ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியில ஒரு தகராறு ஏற்பட்டதாகவோ ஒரு வன்முறை ஏற்பட்டதாகவோ கூட எந்த ஊடகத்திலேயோ காட்சி ஊடகங்கள்லையோ பத்திரிகையிலையோ வரந்தா நான் பார்க்கல. ஆனா நீங்க எதை வச்சு இதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. குறிப்பா சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஓகே, இல்ல தொடர்ந்து இப்ப என்னன்னா இவருக்கு சில பின்னணிகள், அதாவது காங்கிரஸ் கட்சி எப்படின்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து தலைவராக நியமிச்ச ஒரு மாசத்துல இருந்தே அவர் மாற்றப்படுவார், அவர் வன்முறையில் ஈடுபடுறார், அவர் பணம் வாங்கிட்டார், இப்படின்னு எல்லா தலைவர் மேலேயும் வரிசையா இவருக்கு ஒரு குற்ற பின்னணி இருக்குது அப்படிலாம் வச்சு சொல்றதுக்காக காரணத்தை சொல்றேன் சார். அதாவது இந்த குற்ற பின்னணிலாம் தெரியாம ஒன்றும் அகில இந்திய தலைமை போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வாதிச்சு தான் போட்டிருப்பாங்க. எங்களுடைய கருத்து எப்பவுமே அப்படின்னா அகில இந்திய தலைமை ஒருவரை நியமித்து விட்டால் அவரை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய பின்னணியை பற்றி விசாரிக்காம எல்லாம் ஏஐசிசி போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா என்னன்னா போட்டதுக்கு அப்புறம் அவரை எடுக்கும் வரை நாம் அவரோடு இருந்து காங்கிரஸ் அதாவது காமராஜ் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான செயல்களில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய. நிச்சயமா சார். வணக்கம் சார். வணக்கம் சார்.